வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அது கொத்தவரங்க காரக்குழம்பு தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் தேவை. வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு, கருவேப்பிலை ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு, கொஞ்சம் நீளமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தவரங்காய் அதையும் போட்டு நறுக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி தேவையில்லை, புளி நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா சின்ன வெங்காயம் இந்த கொத்தவரங்காயெலாம் வணங்கட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் நீங்கள் இறக்கி வைக்கும் போது கூட சேர்த்திக்கலாம், இல்லை எண்ணெய் பொரிக்கும் போது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இந்த காய்கறி போட்டதுக்கப்புறமா தான் சேர்த்திட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி நல்லா வணக்கிறேன். கொஞ்சமாக இந்த உப்பு சேர்த்தி வணக்கும் போது உள்ளுக்குள்ளே நல்லா அந்த உப்பு எல்லாமே இறங்கிடும். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எல்லா குழம்புக்குமே நான் இதே ரேஷியோவில் தான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு, நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கொஞ்சமாக விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் நல்லா விட்டு அந்த காய் குக் ஆகட்டும். நல்லா கொதித்து வரும்போது தான் அந்த புளியோட பச்சை வாசம், அந்த கொத்தவரங்காவோட பச்சை வாசம்லாம் போகும். இதுலேயே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நான் அப்படியே விட்டுறேன். நல்லெண்ணெய் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் சேர்த்தும் போது அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட இதில் சேர்த்திக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக, காரமாக, அதிக காரமும் இல்லாமல் நல்ல ஒரு காரக்குழம்பு சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மழை காலத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பொருத்தமான ஒரு டிஷ்ஷு தான். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.